முருகாச்சரணம். தினம் ஒரு திருத்தலம். வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள முருகன் திருத்தலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் காணப்போகும் கோயில் அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இது செஞ்சேரி மலையில் இருக்கிறது. மூலவர் தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படுகிறார். இக்கோயில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட கோயிலாகும். இம்மலை 150 அடி உயரம் மலையாகும். இக்கோயிலில் சுனை ஒன்று உள்ளது. போகர் பழனி செல்லும் வழியில் இங்கு வந்து சென்றதாக கூறுகிறார்கள். மூலவரின் இடது கையில் சேவல் இருப்பது சிறப்பு. இந்த தலம் பல்லடம் செஞ்சேரி மலையில் அமைந்துள்ளது. கோவையில் இருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோயிலுக்கு செல்ல சாலை வசதிகள் உள்ளன. அடுத்து நாம் காண இருக்கும் கோயில் ஓதிமலையில் அமைந்துள்ள முருகன் கோயிலாகும். முருகர் போக முனிவருக்கு ஒரு முகத்தை மட்டும் இரும்புறையில் காட்டிவிட்டு மற்ற 5 முகங்களுடன் ஓதிமலையில் காட்சி தருகிறார். இந்த கோயில் சுமார் 2000 படிகளை உடையது. சிவனுக்கு வேதம் ஓதி உபதேசம் செய்த மலை என்பதால் இந்த தலம் ஓதிமலை என்றும் முருகனுக்கு ஓதிமலை முருகன் என்றும் பெயர் ஏற்பட்டது. இங்கு போகர் யாகம் செய்த இடத்தில் உள்ள மணல் தற்பொழுது வெண்ணிறமாக உள்ளது. ஆகையால் அதையே விபூதி பிரசாதமாக தருகிறார்கள். சஷ்டி, கிருத்திகை, அமாவாசை மற்றும் விசேஷ நாட்களில் கட்டாயம் கோயில் திறந்திருக்கும். கோயிலுக்கு செல்லும் முன் ஐயரிடம் ஃபோன் செய்துவிட்டு பேசிவிட்டு மலை ஏறுவது நல்லது. இந்த ஓதிமலை ஏற குறைந்தது 2 மணி நேரமாவது ஆகும். இடையிலோ ஓய்வெடுக்க எந்த ஒரு மண்டப வசதிகளும் கிடையாது. ஆகையால் வெயிலுக்கு முன் ஏறுவது மிகவும் நல்லது. கோயில் வரை மேலே செல்ல சாலை வசதிகளோ கிடையாது. இக்கோயில் கோவையிலிருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அன்னூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. முருகாச்சரணம்.